போய் நேர கேட்டுறான். சரி நாங்கள் இம்ம நாளாக நான் போட்டு கொண்டிருக்கிறேன் தானே அன்ட்டு கேட்க வலிக்கிறதுக்கு அந்த பிரச்சனை. அந்த குறிப்பிட்ட நபருக்குன்னு சொல்லி ஒரு பிடிச்ச ஒரு ஆட்கள் இருப்பாங்க தானே. இப்போ அவங்க வந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க வாட்ஸ்அப்பில். டுப் டுப் டுப்னு சொல்லி ஒரு துவக்குள்ள நிற்கிற இராணுவத்தில் போய் செய்ய முடியுமா? நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் இது ஒரு மாற்றம் நிகழ்வணும். இனி ஒரு 50 வருஷத்துக்கு வேற போறவனுக்கு அதுதான் ஹிஸ்டரியா வேற போகுது. குறிப்பிட்ட கட்சியை செய்யாத காரணத்தினாலேயே ஒரு பெரிய ஒரு அடி விழுந்தது. புவர் மீடியா நண்பர்களெல்லாம் இனிமையான வணக்கம். இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் வந்து நான் கூட தென்னிந்திய யூடியூப்களில் பார்த்துருக்கோம். இந்த ரவுண்ட் டேபிள் அண்டு டிரெக்டர்ஸ், எடிட்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், சிங்கர்ஸ் அண்டு நிறைய பேர் வந்து ஒரு ரவுண்ட் டேபிளில் இருந்து கதைப்பினாங்க. நாங்களும் இங்கே யாழ்ப்பாணத்தில் இயங்கக்கூடிய யூடியூப் நண்பர்கள் கொஞ்சம் பேர் ஒரு தொகுதியினரை இன்றைக்கு நினச்சி இப்போ இந்த தேர்தல் நெருங்கி இருக்கு. இன்றைக்கு தான் எல்லாரும் இந்த நிறைய பேர் நிறைய தேர்தல் கால நிலைமைகளை எல்லாம் மக்களுக்கு சொல்லி நேற்றையோட இந்தியோட அந்த சைலண்ட் டே ஆரம்பமாகுது. அப்போ இது சார்ந்து மட்டும் கலைக்காம இந்த யூடியூப்பில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து என்ன மாதிரியான சமூக பொறுப்பு இருக்கணும், யூடியூப்பில் இருக்கிறார்கள் சமூகம் சார்ந்த இயங்கிகள் என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கணும், மக்கள் அதை எப்படி விளைவாக மாற்றினோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆன்லைன் கண்டென்ட்ஸ் வந்து எல்லாருமே இப்போ ஆன்லைனில் இருக்கிறது தான் பேசுபொருளாக மாறுது. வெளியில் நடக்கிறது பெரிய பேசுபொருளாக இருக்கிறது குறைவு. இப்போ ஆன்லைனில் ஒரு வெளியில் இருக்கிறது என்ன மேனிப்புலேட் ஆகுதுன்ற மாதிரியான விஷயங்களை ஆரோக்கியமாக நான் காய்க்க போகிறோம். இப்போ இதில் ஆக்கள் அறிமுகப்படுத்தினா இங்கேருந்து வந்து பார்த்தா உஷாந்தன், விருஷன், ஜிஎல் தர்ஷன், தவஹரன், பிரசன்னா, சிவரன் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இப்போ குறிப்பிட்டு இவரெல்லாம் சொல்லாமல் நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆக்களாக தான் இருக்கும். இதில் எல்லாருமே யூடியூபருக்கு என்ன மாதிரியான சமூக பொறுப்புகள் இருக்கோம்டோ டக்குன்னு சொல்லுவோம். சொல்லிட்டு துவாங்கினா பிறகு நான் கேட்க மாட்டேன், ஒவ்வொரு வந்து கேட்பேன். அதுதான் சரியாது. சொல்லட்டா? ஓகே. நாங்கள் போடுற வீடியோ வந்து ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நல்ல விடயமா இருக்கணும். அது தப்பான இதுகளில் கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்றதுல கண்ணும் கருத்தமா இருக்கணும். உண்மையில அப்படித்தான் நான் நினைக்கிறது கூடுதல் எல்லா காணொலிகளையும். வணக்கம். இப்போ யூடியூபர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக யூடியூப் மட்டும் செய்கிறாக்கள் இருப்பினும் ஒரு பார்ட் டைமாக வந்து செய்கிறாக்கள் இருப்பினும் எல்லாரும் இதுக்குள்ள விரும்பி வரதும் இல்லை. ஆனால் நான் வந்தது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. வேறு இடங்களுக்கு போகலாம், நிறைய இடங்களுக்கு போகலாம், நிறைய மக்களை சந்திக்கலாம், நிறைய கோயில்களுக்கு போகலாம். அந்த ஃபீல்டுக்கெலாம் நான் வந்தேன் மெயினாகவே யூடியூப்பில். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வர சமூகத்தில் நடக்கிற அந்த நிகழ்வுகளையும் போட வலிக்கிட்டேன். அதுக்கு பிறகு நான் அண்மை காலமாக ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள வந்து நான் அதை நான் தெரிஞ்சு செய்த பிள்ளை தான். அதை நான் இல்லைன்னு சொல்லலை, நானாக செஞ்ச பிள்ளை தான். ஒரு தனிநபரை வந்து நான் முன்னோக்கி கொண்டு போனதுன்றது வந்து அது ஒரு சமூகத்தில் ஒரு இதாக இருந்த ஒன்று. அதாவது இப்போ யூடியூப் நான் செய்யக்கில் வந்து அந்த இதில் வந்து நிறைய பேர் இருப்பினோம் பார்ப்பினோம். இப்போ நாங்கள் சொல்கிறத நம்புறதுக்கு நிறைய பேர் இருக்கணும். இவன் சொன்னால் சரியாக இருக்குமன்ற மாதிரி அந்த ஃபீல்டில் நம்பி கொண்டு போவினோம். அப்போ அப்படி நாங்கள் போட்ட வீடியோ வச்சு நிறைய பேர் அது இப்போ இந்த இடத்துல நான் எனக்கு கதைக்கல, அது நார்மலாகவே சொல்கிறேன். அப்படி போட்டதால் வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்து சமூகத்திலே இருக்குது. ஒரு நபரை நாங்கள் கொண்டு வந்து விட்டுட்டு அவர் இப்போ பிள்ளையானவர்ன்றதை நாங்கள் வெளியால் காட்டேக்கல, அதை நாங்கள் தான் காட்ட வேண்டி கிடக்குது. அதை காட்ட போய்களை வந்து அந்த பக்கத்துலேருந்து நிறைய எதிர்ப்புகள் வருது. இப்போ இம்மல் நாளாயன்னு சொல்லலை, இப்போ சொல்கிறா என்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு. அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த யூடியூப்புக்குள்ளே வந்து நாங்கள் சமூகம் சம்மந்தமான தகவலை வந்து மக்களுக்குள்ளே கொண்டு போய்க்கல. நான் அதான் பார்க்குறேன்டா எல்லாருமே இப்போ நாங்கள் பிள்ளை செய்கிறது தான் இல்லையான்னு இல்லை, ஆனால் பிள்ளை செய்தாலும் அதை நாங்கள் செய்துட்டோம்னு ஒத்துக்கொண்டு அதுக்குரிய அடுத்த தீர்வை நாங்கள் மக்களுக்கு தெரிவிக்கணும். அந்த இது நூறா எங்களை நம்பி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 37,000 பேர் இருக்கணும். அது எல்லாருமே என்ன நம்பி இருக்கணுமான்னு இல்லை, ஆனால் கட்டாயம் கொஞ்சம் பேர் அதில் நம்பி இருப்பேன். நான் சொல்கிறது ஏதோ நல்லா இருக்குமென்னு. இப்போ அந்த மக்களின் விருப்பத்தை நிறைவேற்ற மாதிரி நாங்கள் தொடர்ந்து செயற்படுவோம்ன்றதான் என் விருப்பம். அண்ணா, சமூக வலைத்தளங்கள் என்று சொல்லும்போது தனியாக யூடியூப் என்று மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்களை நான் பார்க்க வந்தால் இங்கே பொறுப்பு கூறல் என்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இன்னொரு விஷயம் செய்தாலும் அது பொறுப்பு நாங்கள் என்ன கண்டென்ட் போட்டாலும் அது எந்த பொறுப்பு தானன்றதில் மிக தெளிவாக இருக்கிறது. எல்லாரும் இருப்பினும் நான் அதில் சரியான தெளிவாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் சொல்கிற விஷயங்கள் அடுத்தவர்களுக்கு சரியான விடயங்கள் போய் சேரணும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஏதோ ஒரு மாற்றம் நிகழணும் என்ற
ஒரு விஷயத்தை தான் நான் யோசிக்கிறேன். அதில் தான் அந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக எப்படி மாற்றங்களை உருவாக்கலாம் என்ற விஷயங்களை தான் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி செய்து கொண்டு போகிறோம். அந்த வகையில் இப்போ இந்த அரசியல் என்ற நாங்கள் பயணம் பண்ணி நாங்கள் கதைக்க போனால் நாங்கள் வெரி செலக்டிவான ஆக்களை மட்டும்தான் நாங்கள் இதில் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறோம். 3 உமன் கேண்டிடேட்ஸ், மற்றபடி யாரையுமே இந்த சீசனுக்குள்ளே செய்யலை. நான் அதுக்கு முதல்ல ஒரு சீரீஸாக ஒரு 20 உமன் கேண்டிடேட்ஸை நாங்கள் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறோம். முழுக்க என்னதான் காசு பணம்ன்றதுக்கு அப்பால் சமூக பொறுப்புணர்வோடு நடக்கணுமென்றதுக்காக சில வேலைகளை செய்கிறோம். ஏனென்றால் அதுதான் நிறைய பேருக்குரிய மாற்றங்களை உருவாக்குது. இதுதான் என்ற ஒரு கருத்து. சமூக வலைத்தளங்கள் கட்டாயம் ஒருவருக்குரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதான ஒரு மாற்றத்தை உருவாக்குற ஒரு விஷயமாக இருக்கணும்ன்றதில் தெளிவான பார்வை எங்களுக்கு இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இதில் போடைக்கில் வந்து எந்தளவு தூரம் தாக்கம் செலுத்தணும் ஒரு சொல்லியிருக்கணும். நான் ஒரு விஷயத்தை நான் அனுபவத்தில் வந்து சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், ஒரு எக்ஸோ ஒய்யோ சட்டோ அல்லது ஒரு விடயமோ ஒரு நபரோ அல்லது ஒரு அமைப்போ அவரை பற்றி நாங்கள் ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு சேர்த்துட்டோம்னு சொன்னால் சனம் அதை நம்பினதுக்கு பிறகு என்னென்று அதை சனம் பார்க்குதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவர் பிழை செஞ்சாலும் அது நல்லதுன்னு தான் சொல்லணும். ஒரு 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 பிழையான விஷயம் நடக்கல அது எங்களுக்கு தெரியும் மனச்சாட்சி அடிப்படையில் இது பிழை, இது விரோதமானது. அப்படி பிழை செய்யக்களை வந்து சமூகம் எப்படி பார்க்குதுன்னா இல்லை அதையும் நல்லதாச்சான்னு சொல்லணும். ஏன்னா அந்தளவு தூரம் சமூகம் இதை நம்பக்கூடிய ஒரு நிலைமை என்றது இருக்குது. அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஆளை கொண்டு போகிறோம்டா அந்த நபரை நம்புறதை விட நாங்கள் போடுறோம் இல்லை, நாங்கள் போடைகள் எங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவானாக்கள் நம்பிக்கை வச்சுருக்கணும். அவ்வளோ பேரும் டக்குனு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த நபரை நம்ப வலிக்கிட்டு நம்ம நபரையோ ஏதோ அந்த விஷயத்தை நம்ப வலிக்கிட்டுருக்கோம். இப்போ இங்கே இது நடந்ததாம் இங்கே அது நடந்தாமன்றோன்னா அது 2 பக்கம் பார்க்காம அதை நம்ப வலிக்கிட்டுருக்கோம். இப்போ அந்த இடத்துல வந்து நிறைய பொறுப்பு இருக்கணுன்றதுல வந்து நான் உண்மையாக கவனமாக இருக்கிறேன். இப்போ தேர்தல் நடக்க போகிற அந்த வேளையில் வந்து நிறைய வேட்பாளர்கள் அணுகியிருந்தவன் இப்போ இதை போடுங்கன்னு சொல்லி அந்த வேளையில வந்து நான் வெளிப்படையாக கேட்கலாம் நினைக்கிறேன். தமிழ் தேசியத்தை தாண்டி வேறு நிலைப்பாடுறக்கூடியவரையும் வந்து நான் தனிப்பட்டவங்களை ஆதரிக்கவில்லை. யாரையும் வந்து அப்படியான ஒரு விஷயத்தை நான் செய்யவே இல்லை. முதலாவது விஷயம் வந்து இப்படி தங்களை இதை போடுங்க அதை போடுங்கன்னு சொன்ன ஒருத்தரையும் வந்து நான் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதுக்கு அப்பால் நான் போட்ட காணொலிகள் கூட தமிழ் தேசியம் சார்ந்த நிலைப்பாடு இல்லது ஏதோ ஒரு காலத்தில் வந்து ஏதோ ஒரு சரியான நபர் இருப்பார். எல்லாருமே வந்து பிள்ளையோ அப்படி இப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. ஏதோ இருக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மனிதரோ இல்லை இருக்கிறதுக்கு ஓரளவு திருப்தி தரக்கூடியவரோ அப்படியான சில விஷயங்களை மாத்திரம் கவனம் செலுத்தி அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிற ஒரு வேலையை செய்கிறேன். நிறைய பொறுப்பு இருக்குது. யாருமே தட்டி கழிச்சிட்டு போயில. இப்போ எல்லாருமே டக்கு இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை போய் அடுத்தணும் சொல்லிக்கலாம் இது தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு எல்லா வேகமாக வந்துட்டுது. ஆகவே நிறைய பொறுப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக செய்யணும். என்றா இன்றைக்கு அனுபவத்தில் நிறைய பேருக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது. அல்லது நிறைய பேர் அந்த உண்மை நிலையை விளங்கினாலும் அல்லது உண்மை நிலையை விளங்குறதுக்கு சில பேருக்கு கொஞ்சம் காலம் எடுக்கல சில வேளை இவ செய்த சரிதான் அல்லது இவ எடுத்த நிலைப்பாடு சரிதான் என்று சொல்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் கட்டாயம் அது வெளியில் வரும். இப்போ வந்து அது பெரிய பிம்பமாக தான் இருக்கும். அது நாங்களும் பொறுப்பேற்க வேண்டாம். அளவு கடந்து நாங்கள் ஒரு நல்ல விஷயம் நடக்கல அல்லது நல்ல விஷயம் நடக்க போகுது அல்லது ஒரு பாதிப்பு இருக்குல்ல அதை வந்து நாங்கள் கொஞ்சம் தூக்கி பிடிச்சி கொண்டாடினாங்கல்ல எல்லாத்துலேயும் தான். அப்படி இருக்கல வந்து அது வேறு வழியில் போய்க்கல அதை சொல்லிக்கல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏற்றுக்கொள்றது எல்லாருக்குமே. ஆனால் பிறகு போய்க்கல அது நிலைப்பாடு விளங்கிக்கல கிட்டத்தட்ட சரியென்று வரும். ஆனால் இந்த அடிப்படையில் பொறுப்புன்றது இருக்குன்றதை யாருமே மறந்துடையலாம். வணக்கம். எங்களோட யூடியூப் சேனல்லையும் வந்து நாங்கள் இந்த சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்ல முயற்சிக்கிறோம். நாங்கள் இப்போ நாங்களும் எங்களோட வீடியோக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக பொறுப்போடு தான் அந்த வீடியோக்கள் வந்து நாங்கள் செய்கிறாங்க. அந்த வீடியோக்களை வந்து நாங்கள் பாவிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். நாங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு பொது வழியில் ஒரு வீட்டுக்குள்ளேருந்து நம்ம வீட்டுக்குள்ளேருந்து நாம் எப்படியும் கதைக்கலாம் எப்படியும் பிஹேவ் பண்ணலாம். அது நம்மளோட வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம். நம்ம வெளியால் ஒரு பப்ளிக்கில் பொது இடத்துல வந்து நாம் கதைக்கும் போது நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு நடத்தைகள் செயற்பாடுகள் சம்மந்தமாக நாங்கள் சரியான கவனமாக இருக்கிறது. சில வேளைகளில் நாங்கள் ஒரு ஃப்ளோவில் கதைச்சு கொண்டு போய் வைக்க ஏதாவது வார்த்தைகள் பேசுகிறது ஏதாவது வார்த்தைகள் அர்த்தம் மாறுதுன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் திருத்தி கொண்டு திரும்ப அதை ரீடேக் பண்ணித்தான் எடுத்துக்கொண்டு போகிறோம். நாங்கள் அப்போ அந்த வார்த்தைகளில் வந்து நாங்கள் சரியாக கவனமாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து சரியான ஒரு ஆழமான விஷயங்களை வந்து செய்யும். பெரிய பெரிய மாற்றங்களை கூட சிலவில் கொண்டு வரும். அப்போ அதனால் வந்து நாங்கள் சொல்கிற வார்த்தைகளில் வந்து நாங்கள் கூடுதலாக கவனமாக இருக்கிறோம். அதை தாண்டி நடக்கிற விஷயங்களை வந்து நாங்கள் பக்கச்சார்பாக வந்து செய்ய முயற்சிக்கிறதில்ல. யாருக்கும் வந்து ஒருவேளை நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் பிழை செய்யலாம். இப்போ அவர் பிழை செய்கிறதுக்காக எனக்கு பிடிச்சாருன்றதுக்காக வந்து அவருக்கு பக்கச்சார்பாக வந்து நாங்கள் நிற்கிறதில்ல. பிழை யார் செஞ்சாலும் சரிதான், விமர்சனத்துக்குள்ளான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான், அதை வந்து நாங்கள் சமூக பொறுப்போடு வந்து விமர்சித்து கொண்டு வரோம். அதில் நிறைய சவால்களும் நிறைய பிரச்சனைகளும் எதிர்கொண்டு தான் வரோம். அதை பற்றி தொடர்ந்து காய்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள்
யூடியூப்போ இல்லாட்டி சோஷியல் மீடியாவோ அதை தாண்டி இணையதளத்தில் என்ன ஒன்றை பதிவு செய்தாலும் அழிக்க இல்லாத ஒரு விஷயமாகிடும். நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதினாலோ இல்லாட்டி ஒரு காணொலியை போட்டாலோ அது கடைசி மட்டுமே எத்தனை யுகங்களானாலும் அழிக்க இல்லாத உண்டு என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்டு. அப்போ நாங்கள் இன்னொரு கண்டனை மேக் பண்ணி போட முதலும் ஒன்றுக்கு 5 தரம் யோசிக்கணும். இது எப்படி எங்களோட ஃப்யூச்சரை எங்களுக்கு இனி வரப்போகிற ஜெனரேஷனை எப்படி இது எஃபெக்ட் பண்ணுமெண்டு. நாங்கள் இப்போ சொல்லுவோம், ஓப்பனாக சொல்லணும்னா மகாவம்சமோ இதுகளோ இலங்கையோட ஹிஸ்ட்ரியை மாற்றி தான் எழுதியிருக்கணுமெண்டு எங்களுக்கான பேர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கணும். அதோ அந்த காலத்தில் டிஜிட்டலில் புத்தகங்கள்ல அந்த மாற்றங்கள் செய்திருக்கு. இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு இல்லாத ஒன்றை சொன்னோம்டா இனி ஒரு 50 வருஷத்துக்கு வர போகிறவனுக்கு அதுதான் ஹிஸ்ட்ரியாக வரப்போகுது. அப்போ அதுகளை நாங்கள் இன்னொரு கண்டனை செய்கிறோம்னாலும் அதுக்கான இப்போ போன உடனே இப்படி ஒரு ஆள் கதைக்குது அதை உடனே எடுத்து ப்ராப்பர் ரிசர்ச் இல்லாமல் போடுறது அதை நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணுமென்று தான் நான் யோசிக்கிறேன். நான் ஏனெண்டா நாங்கள் ஒரு தரம் போடுறத ஃபுல்லாக தரோவாக பார்த்து நாங்கள் போடுறது சரியா, நாங்கள் போடுறதால ஃப்யூச்சரில் வர்ற ஆட்களுக்கு பிழையான தகவல்கள் கடத்தப்படுமா, எங்களில் இப்போ இன்டர்நெட்டில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் இங்கே ஒரு விஷயம் நடந்தால் அடுத்த 5வது நிமிஷம் கனடாவில் இருக்கிறவனுக்கும் தெரியும், யூகேயில் இருக்கிறவனுக்கும் தெரியும். இது அந்த குயிக்னஸ் தேவையா, அந்த குயிக்காக போடுறதுன்றது நாங்கள் பிழையான தகவல்களை கடத்துகிறோமான்றதை நாங்கள் எப்பயுமே சரியாக பார்க்கணுன்றது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் அந்த நாங்களும் ஒரு அரசியல் அங்கடைய சொல்லிடுறது, நாங்களும் ஒரு அரசியல் நிகழ்ச்சி செய்தாங்க. நாங்கள் இந்த முறை எடுத்த ஸ்டாண்ட் வந்து போன முறை நாங்கள் சீசன் 1 செய்திருந்தாங்க. இப்போ சீசன் 2 நாங்கள் சீசன் 1 செய்ய மானிட்டைசேஷன் இல்லைன்னு நினைக்கிறோம் இலங்கையில். அப்போ நாங்கள் ஃபேஸ்புக்கில் தான் போட்டிருந்தோம். நாங்கள் ஒரு எங்களோட நோக்கம் வந்து வெறுமனவே ஒரு நியூட்ரல், எங்களோட பூவன் மீடியா வேறு ஒரு விஷயங்களால் பாப்புலராக இருந்தோம் அந்த நேரத்தில். அப்போ அந்த பாப்புலாரிட்டியை பார்த்து ஏதோ ஒரு மக்களுக்கு ஏதோ ஒரு இதை கொடுப்போம்னு யோசிச்சு தான் துவங்கினாங்க. இந்த முறை இந்த நியூட்ரலாக இருக்கிறதே மிக கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. தாராளமாக நோட் பண்ணுவேன், நியூட்ரலாக இருக்கிறேன். இப்போ நான் எனக்கு தனிப்பட்ட கொள்கை நிறைய இருக்கும், இப்போ சிவராஜுக்கு நிறைய இருக்கும், எல்லாருக்குமே கொள்கைகள் அரசியல் அபிலாஷைகள் வேறையாக இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு கொண்டு நாங்கள் கொடுக்கணுமெண்டேங்களோ எல்லாத்துக்குமே சம உரிமைகள் சம வாய்ப்புகள் கொடுக்கணுமெண்டு வரையக்கில்ல. அதில் சில அடியல்களை தான் செய்யுது. இப்போ ஒரு விஷயத்தை விமர்சனம் பண்ணிக்கலையோ அல்லது இப்போ இந்த கட்சிக்காரரை நான் எடுத்துகிட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்தேன்னா நாங்கள் குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்குறோம். நாங்கள் செய்கிறது ஃபுல்லாகவே டேட்டா தான், அது என்னெல்லாம் காய்க்கணுமோ அவ்வளோதையும் காய்ச்சிக்கிறது தான் எங்களோட ஃபார்மேட்டாக இருந்தது. அப்போ நாங்கள் ஓமன்றது இல்லை, அவர் சொல்லுவார், நாங்கள் அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். இந்த கேள்விக்கு இவர் சரி சொன்னாரா பல சொன்னாரான்றதை காலம் தீர்மானிக்கும் என்றதை நாங்கள் நம்பினாங்க. ஆனால் அதுக்கு அடி விடும் எங்களுக்கு, இவர் என்ன குறுக்கு கேள்வி கேட்காம இருக்கிறார், அப்படி இப்படி ஒரு கேள்வி இருக்கலாம் தானே. உங்களுக்கும் இது நடந்திருக்கு. அதே மாதிரி நாங்கள் இப்போ ஒவ்வொரு கட்சிகளோடையும் வந்து ஒரு 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 ஆளோட வந்து நேர்காணல் செய்ய முக்கியமாக வந்து அந்த எதிர்கருத்துக்கள் வந்து இப்போ வேற ஒரு கட்சியோ இல்லை வேற ஒரு அந்த அமைப்பில் இருந்து அந்த எதிர்கருத்துக்கள் கூட வரும், சேறு பூசுற தன்மை இருக்கு. அது கவனிக்கக்கூடியமே இருக்கும் கூடுதலான காணொலியில். அந்த நெகட்டிவிட்டியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, அது கஷ்டம் தான். அதை சமாளிச்சுக்கணும் போகிறேன். என்னென்னா நான் முடிவெடுத்தது என்னென்னா இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து கண்டாக்ட் பண்ண சொல்லி ஒரு வீடியோவில் கடைசியில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நானும் கண்டாக்ட் பண்ணினா இப்போ வந்தவையும் கூடுதலாக கட்சிக்காரரையும் கண்டாக்ட் பண்ணதை வச்சுக்கொண்டு அப்படி காணொலி செஞ்சினான். அந்த விடயத்தில் வந்து சில பேர்கிட்ட நானே கேட்டேன் நான் காணொலியில் தர சொல்லி. ஆனால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் புறந்தளி கொண்டு இருந்துச்சுன்னா ரெண்டாலும் நான் மற்ற வேட்பாளர்களை ஓரளவு செய்து கொண்டு போனேன். ரெண்டாலும் அந்த குறிப்பிட்ட கட்சியை செய்யாத காரணத்தினாலேயே ஒரு பெரிய ஒரு அடி விழுந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சமாளிச்சு செய்யக்கூடிய மேலே இருந்துச்சு. அப்படியானதும் இருக்குது. இனி யாருமே காய்க்கலாம் முடியல, சும்மா கதை இல்லை. நான் உண்மையாகவே இந்த அரசியல் சம்பந்தமாக போட்டதே இல்லை. தர்சனாலே எனக்கு நல்லூர் முருகன் அப்படிதான் தெரியும். அரசியலுக்கு வர வேண்டி அரசியல் சம்பந்தம் போட வேண்டி வந்தது அந்த ஒரு பிரச்சனையால தான். அது நான் மட்டும் இல்லை, ஆரம்பத்தில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஆதரவு தெரிவித்த ஒரு சம்பவம் தான் அந்த சம்பவம். எல்லாரும் ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்கலன்றதை விட இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே அது ஒரு பிரச்சனை தான், எல்லாரும் அங்கே நிற்கணும் செய்யணும்னு சொல்லி ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் தான் அந்த விஷயம். அதுக்கு பின்னால் தான் நான் போய்கொண்டிருந்தேன். ஆரம்பத்தில் நான் சொந்தனா தான் முதலாவது லைவ் விட்டவர் அங்கே இருந்தேன். என்னென்ன அண்ணா வர சொல்லி நானும் அண்ணாந்து போய் தான் அண்ணா தான் முதலாக லைவ் விட்டவர், இப்போ ப்ரைவேட்டில் வச்சுருக்காருன்னு எனக்கு. அப்போ அப்படித்தான் அந்த இதை கொண்டு வந்தேன். நாங்கள் அதை கொண்டு வந்துட்டு அதிலேருந்து விலத்து இல்லாமல் போனது காரணம் வந்து
அந்த அந்த வீடியோ போட்டதால் வந்த மக்கள் இப்போ அவர் சம்மந்தமாக நாங்கள் வேறு ஏதாவது கருத்து தெரிவித்து அந்த இடத்துல அந்த வீடியோ ஓடவே கூடாது. இப்போ சும்மா போட்டு விட்டா அவர் இப்படி செஞ்சிடார் அப்படி செஞ்சிடான்னு போட்டால் 15,000 20,000 ஒரு வீடியோ இவர் பிள்ளையா அண்டு போட்டால் 2,000 3,000 டிஸ்லைக் வந்து ஒரு இப்போ 100 லைக் வந்தால் 250 டிஸ்லைக் வந்து விழுவீங்க. அப்போ டிஸ்லைக் வரைக்கும் அங்கே வீடியோ ஓடாது. அப்போ அதுக்காக வேண்டி நாங்கள் வந்து மக்களை பிள்ளையான வழியில் கொண்டு போகக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நான் அன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்றைக்கு நடந்த அந்த சம்பவம் போய் நேர கேட்டுறான். சரி நாங்கள் இம்ம நாளாக நான் போட்டுருக்கேன் தானே அன்ட்டு கேட்க வலிக்கிறதுக்கு அந்த பிரச்சனை கேட்ட கேள்வி பிள்ளையான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதுக்குரிய பதில் தான் அவர்கிட்ட இருந்து இல்லை. அவர் அப்புறம் என்ன தாக்குற மாதிரி ஒரு அங்கேயும் இங்கேயும் அப்படி இப்படி கதை கேட்கல. அப்புறம் எனக்கும் அதில் இருந்து உணர்ச்சி வசப்பட்டு ஆன ஒரு மாதிரி தான் தானே சொந்தமாக என்ன தாக்கி கதை கேட்க பிரச்சனை இல்லை. அம்மா அப்பா அங்கே இங்கே அன்றைக்கு அது அடுத்த கட்டம் அது அவர் யோசிக்கணும். படித்தவன்னு சொல்கிறாங்களும் யோசிக்கணும் அதில். அப்போ அப்படி இருக்க நாங்கள் தனியாக காசுக்கு மட்டும்தான் இல்லை உண்மையாகவே நான் காசுக்காக வேண்டியது செய்ய வரையில்லை. இந்த ஃபீல்டுக்குள்ள காசுக்காக வேண்டிய வரையில்லை. நான் வந்ததே ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துக்குள்ளே போக மட்டும் தான் வந்தேன். அப்போ அப்படி இருக்கல இந்த தாக்குதல்ன்றது இப்போ தாக்குதல் வந்து இன்னும் கூடவா இருக்கும். ஏன்னாண்டா இப்போ சம்மந்தப்பட்ட நபர் வந்து நான் எதிர்த்துட்டேன் நல்லபடியாக அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே கூட சம்மந்தப்பட்ட நபரோட போய் காய்ச்சினான் அது பிள்ளை என்று நான் சொன்னான். அதுக்கு பிறகு அவர் சம்மந்தமாக அந்த விதமான ஒரு பதிவுமே போடலை. காரணம் வந்து அவரோட தான் எனக்கு பிரச்சனை. அவர் சம்மந்தப்பட்ட அந்த இதோடவே பிரச்சனை இல்லை. அப்போ நான் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் தாக்குதல் வந்து தொடர்ந்து நடந்து தான் இருக்கு. செஞ்சுட்டேன் அப்போ பிள்ளையாண்டா செய்யத்தானே நம்ம இப்போ நாங்கள் ஒரு சமூகத்தின் பின்பமாக இருக்கேக்கல சரியாக காட்டினாங்க பிள்ளைய காட்ட போய் அதை ஏற்றுக்கொள்வதில் சமுதாயம் அது ஒரு டைம் வரும் நினைக்கிறேன். இல்ல அது தெரிய வரும். உண்மையில அந்த விஷயம் இருக்குது. அந்த அனுபவம் இருக்கு நினைக்கிறேன். அதுக்கு இருக்கிறத விட நான் சொல்லிட்டு வரேன் கிட்டத்தட்ட 3 மாசம் அந்த பக்கமே இல்லை. ஆனா இப்பவும் அதன் தாக்கம் அந்த தெரியுமா அந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு அந்த உடம்பு எல்லாம் கொஞ்சம் பலகீனமா இருக்கும். அதாவது 1 வருஷம் கழிச்சா பிறகு அந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருந்ததான். எதை போட்டாலும் அது கொண்டாங்க சம்பந்தப்படுத்துறேன். அடுத்து சரஞ்சு யோசிக்குது என்னன்னா தாங்கள் நினைக்கிற ஒன்றைத்தான் நாங்க போட்டு கொண்டிருக்கோம். விளையாட விஷயம் ஒன்று இருக்குது. சனம் எதிர்பார்க்கிற ஒன்று இருக்குதான். அது இல்லைன்னு சொல்லல. அது 100 பேர் இருப்பினும் 20 பேர் ஒன்றை எதிர்பார்ப்பினும் மிச்சம் ஒரு 30 பேர் ஒன்றை எதிர்பார்ப்பினும் 50 பேர் எதை போட்டாலும் பாப்பினம் என்ற ஒரு கட்டம் இருக்குது. அப்படி இருக்கல வந்து தாங்கள் லட்சத்தை மாத்திரம் தான் நாங்க போடணும். அப்படி போராட்டி வந்து கீழே வந்து அடி விழும். அந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன வந்து பிறப்பு சான்றிதழ் காட்டுற அளவுக்கு வரையும் வச்சுட்டாங்க. ஆருண்டி அப்பா ஆருண்டி அம்மா இங்க புறந்தனியா என் புறந்தனியான்னு கேட்கிற வரைக்கும் அந்த அளவு தூரம் அதுக்குள்ளேயே இப்ப காணொலி போடுறோன்ற நல்ல விஷயம் நடக்கல போடுறோம் சரி பிள்ளை நடக்கல சுட்டி காட்டணும்னு அப்பதான் பிரச்சனை வருது. அப்ப காணொலி போடுற வரைக்கும் நீ படிச்சனியா படிக்கலன்னா பாக்கல நல்லபடியா போடைக்கலாம் ஆஹா ஓஹோன்னு போகும். அது காணொலி ஒரு பிள்ளையா கேள்வி கட்டணும். தர்சன கேள்வி படிச்சது நீ என்ன படிச்ச நீ அப்ப சரி 3 மாசம் 4 மாசம் தர்சன் காணொலி போட்டு இருக்கிறான். இப்ப 4 மாசம் நீ படிச்சனியா படிக்கலையான்னு யாரும் கேட்கல தானே. சரி நீ படிச்சனி என்று அண்டை கேட்கிறன்றா அந்த 4 மாசத்துக்கு முதல்ல என்ன கேட்டிருக்கணும். முதல் நாள் காணொலிக்கு போய்க்கல நீ என்ன படிச்சுக்கிற கொண்டு வா நீ இது முடிக்கிற இது இதெல்லாம் சரி. இப்ப தர்சன் ஒன்றை பற்றி நல்லா சொல்லும் வரைக்கும் தர்சன் நல்லா படிச்சவன் சரி அவனுக்கு ஏதோ கணக்க பட்டம் இருக்குது. இதே அவன் வந்து ஒரு கேள்வியை கேட்டோன்னு நீ என்ன படிச்சுக்கிற என்ன கிட்ட வருவியா இது முதல் கணவருக்கு நடந்த இந்த சம்பவம் நீ என்ன படிச்சுக்கிற அது இல்லை விஷயம். அந்த சனம் யோசிக்கிறது இப்போ கொஞ்சம் தெளிவு நிலை கொண்டு வரணும். சில பேர் கூக்குறவர்களெல்லாம் சில காணொலிகள் பார்க்குற மக்கள் செய்யலாம். இந்த அந்த அளவு தூரம் அதுக்குள்ளேயே மூழ்கி போய் அல்லது தாங்கள் நினைக்கிறத மாத்திரம் தான் செய்யணுமென்ற அந்த மனநிலை இருக்கேக்கில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் சமாளிச்சு போகணும். இப்போ இன்றைக்கு போட்ட காணொலிக்கும் கட்டாயம் பெறும் நான் நினைக்கிறேன். இப்போ என் தனிப்பட்ட தளத்தில் போட்டதுக்கும் அதே மீது சம்மந்தப்படுத்தி அது இதன்னு நடக்கும் கண்டுக்காம விடணும். சிலர் அப்படி பேசுனா கொண்டு வந்து மேலே தூக்கி விடுறது எல்லாரும் பார்க்கட்டு பார்த்தா அதுல வந்து சில பேர் நல்லது போல எது நல்லது எது கெட்டதுன்னா அதுக்குள்ளே வந்து எழுதுக்கணும். அப்போ அதுக்காக தூக்கி விடுறது. இதை பற்றி கவலைப்படக்கூடாது. அடிக்கும் மாதிரி அடிச்சு விடுறது புதுசா இருக்கு எனக்கெல்லாம் பயங்கர புதுசு. இல்லை அது இந்த அரசியல் காணொலி என்ன சொல்றது இந்த தேர்தல் காலத்துல வந்து இப்போ ஒரு வேட்பாளர்களையும் இதுகளையும் பதிவு செய்யக்க வேற விமர்சனம்ன்றது வந்து அதிகமாக தான் இருக்கு. மற்ற கட்சிக்கார இப்போ ஒரு ஆளை பற்றி போட்டா மிச்சம் ஒரு இந்த மாதிரி 44 நிற்குது 44 எல்லாம் சேர்த்து 44 நிற்கண்டா ஒரு 10 தான் கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி நிற்கும். மிச்சம் 34 என்னதுக்காக கட்டினது காட்டாதுன்ற அதுக்கே தெரியாது. அப்போ இந்த 10 இஞ்சேந்து வந்து என்ன செய்யும் அந்த ஒரு ஆளை பற்றி போனோம் மிச்சம் 9 இஞ்சேந்து அடிக்கும் 9 ஆக்கள் இஞ்சேந்து அடிப்போம். அது அவரை கடிவிடாது நாங்க போட்ட எங்களுக்கு நாங்களாம் பிள்ளையா அவர் பிள்ளை இல்லை இவரை பற்றி என்பல அவர்கிட்ட இத்தனை கேட்டிருப்போம். அவர் சில யாழ்ப்பாணத்தில் நின்றே சொல்லுவார் நான் மட்டக்களப்பில் நிற்கிறேன் நான் அம்பாறையில் நிற்கிறேன் நான் யாழ்ப்பாணத்தில் காணுவோம் அவரை யாழ்ப்பாணத்தில் கண்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அடிச்சா தமிழ்நாடு மட்டக்களப்பில் நினைக்கிறேன் 5 நிமிஷத்தில் இங்கே போகிற அளவுக்கு அப்படி என்னடா இருக்குன்னு சில நாங்கள் யோசிச்சா அப்புறம் பார்த்தா இன்னொரு சந்தியில் நேரில் போகும் இங்கே நிற்கிறாரு இங்கே போகிறாரு இங்கே வராருண்டு இப்படிலாம் சம்பவம் இருக்கு. நான் 2 பக்கம் இருக்கிறேன். இப்போ ஊடகத்துறையும் இருந்து துறையும் இருக்கிறபடியா இப்போ சில விஷயத்த வந்து தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படிலாம் பிரகடனம் இருக்குது. நாங்களும் ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு ஆளை வந்து விமர்சித்து ஆரம்பத்தில் இப்போ நான் வடிவாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ
எல்லா எல்லா இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கிற நிறைய பேர் வந்து ஒரு திசையில் ஓடின நேரம் நாங்கள் மட்டும் எதிர் திசையில் ஓடின மாதிரி தான் இருந்தது. எல்லாரும் ஒரே பக்கம் நின்றவங்க, நாங்கள் மட்டும் ஒரு எதிர் திசையில் நின்றோம். அப்போ எல்லாரும் கிட்ட கேட்டு, நீங்கள் என்ன இவரை விமர்சிக்கிறீங்க, எல்லாருமே சரியன்றாங்க, நீங்கள் மட்டுமே பிள்ளைன்றீங்க, அப்படி என்ன உங்களுக்கு தைரியம் இருக்குது, உங்களுக்கு பின்னால் யார் நிற்கிறது, யாரோ காசு வந்து நீங்கள் செய்கிறீங்களா, இல்லாட்டி யாரும் தூண்டி நீங்கள் செய்கிறீங்களா, இல்லாட்டி அவர் வளர்ச்சி பிடிக்காம நீங்கள் அப்படி செய்கிறீங்களா என்று சொல்லி எல்லாம் நிறைய கேள்விகள், பர்சனலாக நிறைய கோல்ஸ் அப்படிலாம் வந்துட்டு இருந்தது. ஒரு 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 விஷயம் சொல்லணும்னு சொன்னால், ஒரு இடத்துல நாங்கள் எங்கள் டீமாக நிற்கிறோம், ஒரு நைட் ஒரு மணி இருக்கும்போது நாங்கள் வேறு ஒரு அலுவலாக ஒரு இடத்துக்கு போய் கொண்டு வந்தோம், வெஹிக்கிள் வழியில் பழுதாகி நிற்கிறோம். அப்போ ஃபோன் பண்ணி எங்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இன்னார்கிட்ட இருந்து ஒரு 2 கோடி ரூபா காசு வேண்டிச்சு தான் இன்னாருக்கு இன்னாரை எதிர்த்து வீடியோ போடுனீங்க, நாங்களே வாகனம் பழுதா போய் ரோட்டில் நிற்கிறோம். அப்போ அப்படியெல்லாம் இருக்குது. அப்படி நிறைய கேள்விகள் வந்து எங்கிட்ட இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை விமர்சிக்கிற மாதிரி எங்களோட வீடியோவை பார்த்துட்டு மக்கள் வந்து தங்களோட விமர்சனங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் அந்த விஷயம் எங்களுக்கு ஏன் நாங்கள் அதை விமர்சித்து போட்டோனாங்கன்னு சொன்ன ஆரம்பத்திலேயே இப்போ எல்லாரும் வந்து ஓரளவுக்கு விளையம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் அந்த வீடியோ போட்டோம்ன்றதுக்காக நாங்கள் தான் முதலாவதாக விமர்சிச்சினாங்கன்னு நான் சொல்ல வரையில, அந்த டைம் நிறைய பேருக்கு அந்த கேள்விகள் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு அதை வந்து ஒரு பொது வழியில் சொல்கிறதுக்கு வந்து சில தயக்கங்கள் இருந்தது. அப்போ அந்த டைமில் வந்து நாங்கள் அதை ஓரளவுக்கு முன்னுக்கு சொல்லிட்டோம். அப்போ எங்களுக்கு அந்த அவற்றை ஒரு குறிப்பிட்ட ஒரு நபற்ற செயற்பாடுகளில் வந்து எங்களுக்கு ஒரு வித்தியாசம் ஒன்று தெரிஞ்சுது. அவர்கிட்ட வந்து ஒரு சமூக பொறுப்பு இல்லை, ஒரு சமூக அலட்சியம் இருக்குது, ஒரு சுயநலம் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது. அப்போ அதனால வந்து நாங்கள் எங்கள் டீமோட நாங்கள் எந்த விஷயம் செய்கிறோம்னா எங்கள் டீமோட டிஸ்கஸ் பண்ணி தான் எங்களோட சமூக வலைத்தளங்களை நாங்கள் ஒரு விஷயம் போடுறோம்னா கொண்டு வருவோம். அப்போ நாங்கள் அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்க வந்து எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்து, நிறைய பிரச்சனைகள் வேறு, இவருக்கு வந்து நிறைய பெரிய அளவிலான ஒரு அந்த டைம் இப்போ ஒரு 20% இருக்குன்னு சொன்னால் அந்த டைம் ஒரு 80% கிட்ட சப்போர்ட் இருந்தது. அப்போ அப்படியான ஒரு பெரிய மெஜாரிட்டியான ஆக்களை நாம் எதிர்க்க போகிறோம், எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் குறையலாம், உங்களோட சேனலுக்கே வந்து நிறைய பிரச்சனைகள் வரலாம்னு சொல்லி அப்போ நாங்கள் வீடியோ போட்ட பிறகு பார்த்தோம்னா எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் சொல்லி வேலையில் பர்சனலாக ஒவ்வொரு ஆளையும் வச்சு பர்சனலாக அவங்களோட கருத்துக்களை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி போட்டாங்க, சேனலை வந்து இந்த சேனலை ப்ளாக் பண்ணுங்க, ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து நாங்கள் ஒரு விஷயம் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. எங்களோட வளமையாக எங்களோட வீடியோஸுக்கு கமெண்ட்ஸ் வர ஐடிஸ்லேருந்து வித்தியாசமான ஐடிகள், புது ஐடிகள் வந்து இருந்தது. அப்போ நாங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணாங்க, இதே இப்படி ஒரு கமெண்ட்ஸை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே ஒன்றுக்கு பின்னுக்கு கொண்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. பார்த்தா அது ஒரு கன்வர்சேஷன்ஸ் மாதிரி, அது உரையாடல் மாதிரி, ஒரு ஆள் போட்டதோட தொடர்ச்சியாக மெட்டால் போட்டுக்கொண்டு இருக்குது. அப்போ நாங்கள் என்ன இதில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, இதில் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு சொல்லி என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட நபருக்குன்னு சொல்லி ஒரு பிடிச்ச ஒரு ஆக்கள் இருப்பாங்க தானே. இப்போ அவங்க வந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க, வாட்ஸ்அப்லேயே வேறு சமூக வலைத்தளங்களும் குரூப்பாக இருப்பாங்க. அந்த வீடியோவை நாங்கள் அதில் ஷேர் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணி பாருங்க எங்களால் வந்து இவங்க இப்படி விமர்சித்து அவரை எதிர்த்து கேள்வி கேட்டு வீடியோ போட்டுருவாங்க, நீங்கள் நம்ம கமெண்ட் அடிங்க, டிஸ்லைக் பண்ணுங்க என்று சொல்லி போடுவாங்க. போட்டோன்னு என்ன செய்யும், அந்த குரூப் வந்து டக்குன்னு 300 பருத்திக்கிற மாதிரி பாஞ்சு விழுந்து வந்து பார்க்க மாட்டாங்க, உடனே டிஸ்லைக் பண்ணுவாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, பர்சனலாக மெசேஜ் அனுப்பி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. அந்த 80லேருந்து ஒரு 80லேருந்து 60% குறைஞ்சி இப்போ ஒரு 20க்கு வந்துட்டு, அந்த 20 கூட இப்போவும் எங்களை வந்து ஒரு தேச துரோகியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சிவரதன், இந்த எல்லாருமே ஒரு விஷயம் சொன்னேன், இந்த சனத்துக்கு நாங்கள் அப்படி பிடிக்கிறதான் போடணுமன்ற ஒரு பிரச்சனை சொன்னதானே. நீ இந்த இதில் கூட இந்த அல்கோரிதம்ஸில் கூட ஈடுபாடு இருக்கிறதால அல்கோரிதம் அப்படி வேலை செய்து. இப்போ ஒரு டைமில் நாங்கள் சொல்கிறோம், அப்போ 2015 டைமில் நாங்கள் அல்கோரிதத்தை பற்றி கதை கேட்கல, அவன் எழுதி வச்சதான் அல்கோரிதம். சரி, இப்படி யூடியூப் பண்ண டேக் போடணும், ஹேஷ்டேக் போடணும், இது பண்ணணும், எல்லாம் டைட்டில் இப்படி வைக்கணும் எல்லாம் இருக்குது தானே. இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிட்டு இருக்குது, ஷஃபில் ஆகிட்டுது, எல்லாம் நிறைய யூசர்ஸ் உள்ளே வந்தோன்னே எல்லாம் மாறிட்டு தானே. இப்போ இந்த அல்கோரிதத்தை மக்கள் தீர்மானிக்கிறவங்க வந்துட்டு எங்களோட டெரிட்டரியில், அல்லது இப்போவும் அல்கோரிதத்துக்கிற மாதிரி தான் மக்கள் போகிறாங்க. 2 விஷயம் இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2015-16 பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக கூட இருந்தது, ஆனால் அப்போக்கு அந்த ஸ்டோரிஸ் இருந்ததாண்டா ஒரு டவுட்டில் இருந்து. இப்போ எப்படி எனக்கு தெரிஞ்ச மட்டும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் எப்படியாண்டா, ஒரு ஆள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களோட கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுற, எத்தனை பேர் அந்த கன்சியூம் பண்ணிங்க. இப்போ 20 நிமிஷம் வீடியோ போடேக்கா அதில் 18 நிமிஷத்தை ஒரு ஆள் விரும்பி பார்க்குதுன்னா அவற்றை சேனலில் தான் கூட காட்டுமேன்னா அவர் தான் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறாருன்றது. இப்போ ஒரு காலத்தில் இந்த நல்லா போன வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கட் வச்சு ஆக்களை அதை விட்டு அசைய விடாமல் வச்சுருந்த வீடியோஸ் தான் கூட போனேன். ஈவன் வேர்ல்டு வைடாக ஃபேமஸாக இருந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் 10 செகண்ட்லேயே 10 கட் வச்சுருப்பேன்.
ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவையண்ட வீடியோவே ஒரு 40 நிமிஷம் வீடியோ 30 நிமிஷம் வீடியோவாக வந்துட்டு என்னென்னா இப்போ தெரிஞ்சுட்டு இப்போ போகிறார்கள் இந்த ஃபோனில் பார்க்குறாங்களோ அப்படியான ஆக்கள் குறைஞ்சு கூட லாங் ஃபார்ம் வீடியோவை கூட பேர் யார் பார்க்கணும். அப்போ இப்போ நான் போய் டக்கண்டு இப்போ இந்த இதையே நீங்கள் டக்கண்டு நான் கதைக்கிற இந்த தேவையில்லாத விஷயங்கள் அதாவது கூட இருக்குன்றத கட் பண்ணி முந்தி போட்டிருந்தீங்கன்னா கூட வியூஸ் வந்திருக்கு. இப்போ அந்த ஃபுல் கன்வர்சேஷனையும் இருந்து பார்க்குறது தான் ஆக்களும் விரும்பினோம். அப்படியான ஆக்களை தான் யூடியூப்பும் ரெக்கமெண்ட் பண்ணுறது. என்னன்னா யூடியூப்புக்கு காசு எப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் யூடியூப்புக்குள்ளே இருக்கிறீங்களோ. யூடியூப் வந்து இப்போ எப்படி மாறிட்டுன்னு சொன்னா போன்ல இருந்து டிவிக்கு மாறிட்டு பிக் ஸ்கிரீன்ஸுக்கு மாறி கூடுதலா இப்போ இங்க கொஞ்சம் இப்போ வந்து ஒன்று இருக்குது. வெளிநாட்டுல எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா டிவி தான். அவங்க வந்து வீட்டு டிவியை ப்ளே பண்ணிட்டு ஒரு 40 நிமிஷம் வீடியோ வந்து நம்ம சில சேனல்ஸ் பார்த்தோம்னு சொன்னா நான் பிள்ளையா சொல்லல ஒருத்தரையும் சொல்றேன். சில சேனல்ஸ் பார்த்தோம்னு சொன்னா அவங்க வீடியோ பார்த்தா 1.5 மணி நேரம் வீடியோவா இருக்கு. அவங்க இருந்து திரும்ப வீட்டுக்கு வரும் வரைக்கும் இருக்கும் 1.5 மணி. இல்ல பிள்ளையா சொல்ல இதை சொல்றேன், புள்ளி வரத்தை சொல்றேன். 1.5 மணி நேரம் வீடியோவா இருக்கு. ஆனா பார்த்தோம்னு சொன்னா ஒரு 80K 90K எல்லாம் ஓடி இருக்கு. ஏன் அப்படி ஓடுதுன்னு சொல்லி பார்த்தா இதான் பிரச்சனை. அவங்களோட ஆடியன்ஸே வந்து ஸ்ரீலங்கால குறைவா இருக்கு. அவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து வெளியாளர் பார்த்தோம்னு சொன்னா அவங்களோட கஸ்டமர்ஸ் அவங்களோட வாடிக்கையாளர் அவங்களோட நுகர்வோர் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா வெளிநாட்டுல தான். அவங்க வீட்டில் டிவியை ஹோல்ல போட்டு விட்டுட்டு கிச்சனில் வேலை நடந்துருக்கும், சவுண்ட் கேட்டுருக்கும், வீட்டில் டிவி விழுந்துட்டு இருக்கும். இப்படியே வேறக்க போயிட்டு நம்ம ஓகே போயிட்டு என்ன திரும்ப போயிட்டு அப்படி திரும்ப கிச்சனுக்கு திரும்ப என்ன சாப்பிடுறது ஓகே இங்கே வந்துட்டே ஓகே அப்படித்தான் இப்போ மாறிட்டு டிவிக்கு மாறிட்டாங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறது குறைஞ்சி டிவிக்கு எந்த நேரம் ஃபோனில் கையில் வச்சுக்காம வீட்டில் கூட டிவியில் ஸ்மார்ட் டிவியில் யூடியூப் அந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணுறதால லெந்தான வீடியோஸ் வந்து இப்போ கூட யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு போக மாட்டாங்க. இப்போ கிளிக் வைஸா எப்படி கூட இருக்கோ அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். இப்போ கூட இந்த தம்ப்நெயில பார்த்துட்டு கிளிக் பண்ணுவோம், அதை வச்சும் கிரியேட் ஆகுது. மற்றது வாட்சிங் ஆவரேஜ் டியூரேஷன் அதில் வச்சு தான் இது கிரியேட் ஆகுது. மற்றது எங்கட மக்கள் இப்போதைய சூழ்நிலையில் என்னத்தை விரும்பினன்றத பொறுத்து இல்லாமல் இந்த கொஞ்சம் ட்ரெண்டிங்கான இதுகளை போடைக்க கூட இன்னும் ரீச் ஆகிற ஒரு தன்மை ஒன்று இருக்குது. அதை சம்மந்தப்படுத்தா மேலே வியூஸே போகுது. அதெல்லாம் உண்மை. நம்ம எது ட்ரெண்டிங்காக இருக்கோ அதுதான் ஓடும். அதான் அதோட எது புதுசாக ஒன்றை கொண்டு வந்து காட்டினமோ அதுதான் ஓடும். புதுசாண்டா அது கொஞ்சம் பரபரப்பாக காட்டணும். இப்போ இதில் இந்த வீடியோ சும்மா நீங்கள் அமர்த்தி விட்டீங்கன்னாலாம் போகாது. அப்படி அது ஒரு சத்தம் கொண்டு போடணும். முன்னுக்கு அந்த இண்டிஸ் வீடியோவில் வந்து அது ட்ரின் அந்த வர மாதிரிலாம் போடணும். கோயில் வீடியோ கூட அப்படி தான் போடுறாங்க. சத்தம் அப்படி சத்தம் கொண்டு போடலாம். அது விறுவிறுப்பு வந்தோடனே கொஞ்சம் நேரம் இருந்து பார்க்கணும். சீரியஸாக தான் நார்மலாக போடுறவனுக்கும் நார்மலாக இப்போ சுவாமி இப்பொழுது இருந்து வந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சுவாமி வர அப்படி என்னைக்குள்ள அந்த சிரிக்கா என்ன சீரியஸாக தான் நடக்குது. வீடியோ பாருங்க. நாங்கள் அப்படி நோங்கலா போட்டால் அப்படி ஓடாது. இதே நல்லூரில் வேறு மாதிரி வந்து எடுத்து போட்டாங்கன்னா அது ஓடும். இப்படி கீழே இப்படி எல்லாம் எடுத்து போடைக்கலாம் ஓடுது. அப்போ அது ஒரு வித்தியாசமான முறையில் போடைக்கான்னு நம்ம கூட இருந்து பார்க்குது. அதோட புதுசாக இருக்கணும், சண்டை பிடிக்கணும். இப்போ அந்த மாதிரி அந்த 1.5 மணி நேரம் வீடியோக்களும் நிறைய சம்பவம் இருக்கு. சும்மா கதைச்சா பார்க்க மாட்டோம். அந்த 1.5 மணி நேரத்தில் எத்தனை பேர் அழுவினம் கட்டிப்பிடிப்பினம் அந்த இதெல்லாம் இருக்கு. கட்டிப்பிடிக்கிறேன் அந்த இது இல்லை, இது வேற அந்த அப்படி இருந்தால் தான் நான் ஒரு இதாக ஜனம் பார்த்து இருக்கோம். இப்போ நான் நீங்களும் இருந்த ஒரு மணி நேரம் காய்ப்பா பார்க்க மாட்டேன். அதோட முக்கியமாக இருந்தாலும் இப்போ நான் நீங்களும் ஒரு நல்ல முக்கியமான விஷயம் சம்பவம் காய்ச்சல் இருந்தாலும் சும்மா 2 பேரும் காய்ச்சா பார்க்காத சார். அதுக்கு ஒரு விறுவிறுப்பு இருக்கணும். கொஞ்சம் அப்படி போனால் தான் அதான் ட்ரெண்டிங். இப்போ மசாலா கட்டாயம் இருக்கும். இல்லை இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இப்போ இப்படியான தெரியா எந்த பர்சனல் ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன், இப்படியான விஷயங்கள் இப்போ ஷார்ட் டேர்முக்கு இருக்கும். இப்போ இன்றைக்கு ஒரு விஷயம் நடக்குது, நான் இப்படி விறுவிறுப்புகளையும் சவுண்ட்ஸையும் போட்டு தானே அடுத்த ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு ஓடும். ஆனால் அதை நீங்கள் ஒரு மாதம் கழிச்சோ இல்லாட்டி ஒரு வருஷம் கழிச்சோ அந்த வீடியோவை எடுத்தோருமே கிளிக் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு கண்டென்ட் பேஸ்டாக போட்டால் இப்போ சிலவில் ஓடாது. இப்போ நான் நீங்கள் இருந்து ஒரு விஷயத்தை பற்றி கதைச்ச வேண்டாம் இப்போ ஓடாது. ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகும் அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறாங்க இருப்பாங்க. தேவைப்படுது நம்ம வெட்டி துண்டு அதான் இப்போ முந்தியெல்லாம் இப்போ 2 பேர் இருந்து கதைக்கிறதோ ஒருத்தருமே பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் இப்போ அந்த பொட்காஸ்ட்ன்ற ஒன்று ஒரு 1.5 மணி நேரம் ஒருத்தன் வந்து ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த படம் என்ன நடந்ததுன்றதை இருந்து பார்க்குறாங்க 1.5 மணி நேரம். அப்போ அது கட்டாயம் ஓடும், ஆனால் இப்போ ஓடாது. அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கட கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் இதுகளை கொஞ்சம் இப்போ 50 பேரும் இப்படி டக் கட் பண்ணி போடுறத பார்ப்பாங்க. அந்த ஆடியன்ஸ் இருக்குதானே எல்லாமே வந்து
திட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 20% வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கு. இல்லை இவையல் போட்டது சரி, இவையல் போடுறது சரி. அவையல் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்டார்ட்லேருந்து உங்களோட கண்டென்ட்டை பிடிச்சு பார்க்குற ஆகலாக இருப்பாங்க. அப்போ அவங்கள மாதிரி ஆகளுக்கு நீங்கள் நல்ல ஸ்லோவாக 2 பேர் இருந்து கதைப்பீங்க. நீங்கள் 2 பேரும் ஒரு ரோட்டில் நடந்து இந்த விஷயங்களை பற்றி கதைச்சி கொண்டு போகிறத கூட அவங்க இருந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க தான் உங்களோட கண்டென்ட்டை விரும்பி பார்க்குறாங்கன்றதை நான் நினைக்கிறேன். மற்றாக்கள் இன்றைக்கு நீங்கள் 2 வீடியோ போட்டோம், நாடா நல்லா இருக்குன்னு நாளைக்கு அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்தோன்னு ஓடி போய் கூடாமல் இருக்குன்னு கமெண்ட் அடிப்பான். ஆனால் எப்பயுமே உங்களோட கன்செப்ட் என்ன, நீங்கள் என்னத்தை நோக்கி உங்களோட எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தவன் அதை சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ அந்த எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை வளர்க்குறன்றது நீங்கள் நார்மலான லாங் வீடியோ போடுறதால வருமன்றதை நான் நினைக்கிறேன். ஆனால் அது வந்து ஒரு லாங் ரன்னுக்கு பிளான் பண்ணிக்கிறாங்களுக்கு ஓகே. லாங் வச்சு ஒரு வருமானமாக பார்க்க நினைக்கிறாங்களுக்கு வந்து அல்லது ஒரு வாழ்வாதாரமாக நினைக்கிறாங்களுக்கு இது எவ்வளோ தூரம் உதவியாக இருக்குது. நான் ஓப்பனாக கேட்கலாம். இது சொன்னாக்கள் இதில் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வெளிநாட்டில் இருந்து இல்லாட்டி சிங்களத்தில் இருந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுற ஆக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவையல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒரு காசு முளைக்கல. ஆனால் இப்போ ஸ்ரீலங்காவிலேயே டொப் ஏர்னிங் பண்ணுற ஆக்களாக இருக்கிறாங்க. அவையல் போடுற எல்லா வீடியோவும் 40 நிமிஷமாக இருக்குது, சிட்டியான ஸ்லோவாக இருக்குது. அவையில் என்னென்னா ஆடியன்ஸ் வந்துட்டுனேன். அவையில்கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் 1 லட்சம் தான் இருப்பினேன். ஆனால் நாங்கள் இப்படி ஒரு ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணுற மட்டும் சொன்னால் அந்த 1 லட்சத்தில் 80,000 பேர் வாங்குவாங்க. ஆனால் 3 வருஷமாக செய்து 1 லட்சத்தில் அவையல் சொல்கிறத நம்பி இவையல் எடுக்கிற ஸ்டாண்ட் சரியாக இருக்குமென்று 80,000 பேர் ஸ்ட்ராங்காக அனுப்பினேன். நீங்கள் போய் இப்போ ஒரு ஆள் பிள்ளை இவையர் செய்கிறது பிள்ளைன்னு சொன்னாலும் உங்களை வந்து திட்ட மாட்டேன். இல்லை நீங்கள் சொல்கிறதான் சரி, எவர்றான் பிள்ளையாக இருந்துட்டு நிற்கிற அந்த கன்சியூமர்ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸோ அவையல் பில் பண்ணியிருக்கேன். முதல் 3 வருஷத்துக்கு 0 ரூபா உழைச்சிருப்பேன். ஆனால் 3வது வருஷத்துலேருந்து அவையல் ஏர்னிங்ஸ் கூடவே இருக்கலாம். கொஞ்சம் பேரை போட்டு இன்றைக்கு நேற்றுலாம் கொஞ்சம் பதிவுகள் போடப்பட்டுன்றது பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். வைவா செய்து டம்பிளாக வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இது பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்குது. நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து எல்லாரை பற்றியும் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இப்போ அவர் பிள்ளை இவர் பிள்ளை பார்க்குறாக்கள் பிள்ளை அங்கே இங்கெல்லாம் சொல்கிறோம். எங்கட பக்கத்துலேயே நிறைய பிள்ளை இருக்குது. யாரும் வந்து அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. உண்மையாக சிவகன் சொன்ன மாதிரி டக்குன்னு நாங்கள் எப்படி மேலே வெள்ளலாம்ன்றதை மாத்திரம் தான் யோசிக்கிறோம். உங்களுக்கெல்லாம் உதாரணம் வச்சுக்கோங்க, இந்த வேலி விடக்கில் ஹானி விடைக்கில் ஒரு ஆள் போய் காவலனில் ஒரு ராணுவம் நிற்கிது. ராணுவம் துவக்கூட நிற்கிது. இது டுப் செய்யுமா? அது உண்மை சட்டத்தின்படி பார்த்தா பாதுகாப்பு அமைச்சுக்குள்ள வரைக்கும் வந்து அது ஒரு பெரிய ஒரு குற்றம். அவங்க அண்டுக்கா விட்டுட்டாங்களா இல்லையான்ற எனக்கு தெரியாது. அதில் போய் டுப்னு சொல்லி ஒரு துவக்கல நிற்கிற இராணுவத்தில் போய் செய்ய முடியுமா? இல்லை அந்த பக்கம் இருக்கு, 2 பக்கம் எனக்கு இருக்கிறபடியா இப்போ இந்த ஊடகத்துக்குன்ற ஒரு நெறிமுறை வரன்முறையெல்லாம் இருக்குது தானே. இப்போ விழிப்புணர்வு அடுத்து வந்து அந்த அறிவு, இப்போ எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்ற விஷயம் கூட. இப்போ இன்றைய கூட நிறைய பேர் நிறைய விதமான காணொலி போடலாம். நாங்கள் போடுற காணொலி எவ்வளோ செல்வாக்கு செலுத்த போதும்னு சொல்லி நாளைக்கு நாளண்டை வரக்கூடிய முடிவுகள் மிக தெளிவாக சொல்ல போகுது. அதுக்கு பிறகு அதுக்காகவே சில பேருக்கு சில விஷயங்கள் நடந்துருக்குன்னா சமூக வலைத்தளத்தில் எழுதுறாங்க. கொழும்பில் இருக்கிறாங்களோ வெவ்வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்களோ ஏதோ அந்த இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் மாற்றி அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்ற மாதிரி மாற்றுறதுக்காக எல்லாம் செய்யப்படுது. அந்த தூரம் நம்புறாங்கன்றது எல்லா பக்கமும் தெரியுது. செய்யக்கல நாங்கள் எவ்வளோ பொறுப்புணர்வு இருக்கோம்ன்றது முக்கியமான விஷயம். போடுற தலைப்போ இல்லை போடுற ஒரு விஷயமோ இல்லை என்னத்தை எடுத்து போடுறோம். எனக்கு ஒரு விஷயம் போட இல்லைன்னா நான் கண்டதை எடுத்து போடலாது, நான் போடுறே இல்லை. ஏதாவது ஒரு பிரயோசனமான விஷயம் அல்லது இதுக்கு வரமுறைக்குள்ள நிற்குதா அல்லது நல்லது நடக்குதா இல்லை நடக்கக்கூடிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு கொண்டு அதனால் வந்து ஏதாவது நல்ல விஷயம் நடக்குமான்னு பார்த்தா 1-2 முறை போடுறது. அப்படியெல்லாம் இல்லாமல் இல்லை டக்குன்னு போட்டுட்டு போனால் வருமுண்டு. அது ஒரு உதாரணமான சம்பவம். இதே மாதிரி நிறைய சம்பவம் இருக்குது. இப்போ சில இடங்களில் சில செய்யவே முடியாது. இப்போ ஒரு நீதிமன்றத்துக்கு போய் நீங்கள் காணொலி எடுப்பீங்களா? இருக்கக்கூடிய பிரதான ஊடகங்களே நீதிமன்றத்தினோட செய்தியை போடைகளை வந்து உள்ளுக்கு ஒரு அந்த என்ன செய்யணும் கிராஃபிக்கில் வந்து அதை வந்து செய்து போட்டு இப்படி அவர் நடந்து போகிற மாதிரி சும்மா ஒரு பொம்மை மாதிரி எல்லாம் காட்டி போட்டு தான் அந்த கீழே அதை காய்ச்சி கொண்டு போகணும். இதே ஒரு ஆள் போய் வந்து சத்தம் போட இருந்து இதுக்குள்ள வச்சுட்டு எடுத்துக்கொண்டு வந்து போட்டால் எப்படி இருக்கும்? அப்படி நடக்கும். ஏனண்டா நிறைய பேர் வந்துடக்கூடிய ஆளுக்கு தெரியாது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது. ஒரு 2 பக்கம் நான் யாரையும் பிள்ளைன்னு சொல்ல இல்லை. ஆனால் அது சொல்கிறேன் விழிப்புணர்வை வந்து யாரும் செய்வாங்கல்ல. இது சம்மந்தமாக எதை செய்யலாம் எது வரன்முறை இருக்குது இப்போ ஊடகத்தில் இருக்குல்ல தெரியுமன்றபடியா இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இது செஞ்சால் என்ன நடக்கும் எதுக்கு பிடிஏ வரும் எதுக்கு இது வரும் எதுக்கு அது வரும்ன்றது ஓரளவுக்கு தெரியும். தெரியாமல் போய் செய்து போட்டு முக்கியம் என்ன கிட்ட மடக்கில் ஒரு சம்பவம் நடந்தது எல்லாரும் பார்த்துருக்கீங்க. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்றதுக்கு பெரிய உதாரணம். எங்களை போல ஒரு ஆள் வந்து கிட்டத்தட்ட 2 கிழமை வந்து விளக்கமல் இருக்க வேண்டிய கிழமை வந்தது. இதே மாதிரி பாரதூரமான சம்பவம் ஒரு இடத்துல நடக்கலாம். அப்போ நாங்கள் எதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்றதுக்குள்ளே எங்களுடைய ஆக்களுக்குள்ளேயே தெளிவு மற்றது இப்போ 4 பேர் ஒரு அப்போ சொன்னாங்க நாங்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டோம் மிச்சம் எல்லாரும் ஆதரவு வேண்டாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு ஒற்றுமை சார்ந்த விஷயம்
அப்படிலாம் கணக்கு இருக்குது. எல்லாம் போக படிக்கணும். இப்போ ஒருத்தர் வரைக்கில் வந்து எல்லாருமே வரணும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் வரைக்கில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு ஏதோ நிலைப்பாடுகளோட கொஞ்சம் இருந்தால் நல்லா வந்து இனி வரக்கூடிய காலம் சொல்லி கொண்டு இல்லை. இல்லை இந்த ஒற்றுமையோட நீங்கள் சொல்லிக்கல தான். இப்போ சில இடங்களில் நான் பார்த்தேன், இப்போ சில ஃபேஸ்புக்லேயோ சில பேர் லைவ்லேயோ வந்து சில சொல்லிகளை வந்து யூடியூபர்ஸ் தானே அவங்கள விலைக்கு வாங்கிடலாம், இல்லாட்டி வேறு யாரையும் வளர்த்து விட்டுடலாம். இது வந்து ஒரு இன்னொரு சொல்றேன், இந்த காசுக்காக போறேன்னு சொல்லியா அது சொல்றது முதல்ல நான் கேட்குற விஷயம் தான். இப்போ நான் கல்லன்னு சொன்னா நான் என்ன கல்ல எடுத்தேன்னு சொல்லி போட்டு தான் நான் கல்லு சொல்லலாம். இப்போ நீங்கள் எங்கே கொடுத்தீங்களா யாரை கொடுத்தீங்கன்னு சொல்லி போட்டு ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் சொல்லலாம் தானே. அந்த அப்படி ஒரு எடுத்தோன்னே ஒரு தங்களுக்கு எதிரான கருத்து அல்லது தங்களுக்கு பிடிக்காம சொன்னோன்னே இவர் காசு வாங்கிட்டார், விலை போயிட்டார், அங்கே போயிட்டார், இங்கே போயிட்டார். எப்படா கண்ட நீங்க யாரை கண்ட நீங்க ஒன்றுமே இல்லை. 2 கோடி கொஞ்சமாவது நிகழ்ச்சிகள் எல்லாருக்கும் பக்கெட் கொடுத்தாலும் 2 கோடி. நாங்கள் என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்களோட யூடியூபர்ஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த விஷயம் இப்போ போட்டால் ஓடும் என்று நாம் போடுறதை விட இந்த விஷயம் வந்து போடைக்க நாங்கள் இது சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை செலுத்த போகுது, சமூகத்தில் இது வந்து என்ன மாதிரியான விளைவுகளை வந்து கொண்டு வர போகுது என்றதில் வந்து நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு சில பெருசாக இல்லை, ஒரு சில இடங்களில் மட்டும் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான பேர் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி காசு கொடுத்து வேண்டுவாங்க, காசு கொடுத்து யூடியூபர்ஸை வேண்டலாம், அவங்கள வச்சு வேறு யாரையும் ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரலாம், இந்த மாதிரியான ஒரு சில கருத்துக்கள் ஒரு சில பேர்ட்டான அது பெரிய மெஜாரிட்டியாக இல்லை. அப்போ அந்த மாதிரியான கருத்துக்களை வந்து நாங்கள் குறைச்சி கொள்ளலாம். எதாலேன்னு சொன்னால் நாங்கள் இது இந்த டைமுக்கு போட்டால் நமக்கு கூட ஓடும்ன்றதை விட இந்த கண்டென்ட் கட்டாயம் போடத்தானே வேணும். இது போட்டால் சமூகத்தில் ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விளைவை கொண்டு வருமா, நெகட்டிவான ஒரு பிரச்சனையை ஏதாவது விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்க மேலே நெகட்டிவான ஒரு ஆளை ப்ரொமோட் பண்ணி விட்டுருமா என்றதை வந்து நாங்கள் கொஞ்சம் பகுப்பாராய்ஞ்சு போகணும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு மாஸ் மீடியாவில் ஒரு செய்தி வர்றதுக்கும் இப்போ கரண்டில் ஒரு யூடியூப் சேனலில் அந்த செய்தி வர்றதுக்கும் நிறைய தாக்கம் செலுத்தும். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸண்ட் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயம் வருதுண்டா அதே நாம் இப்போ இதில் இருக்கிற ஆகிட்ட பேச சொல்லும்போது தவறுனாட யூடியூப் சேனலில் ஒரு கண்டென்ட் போடுறோம்னு சொல்லி வைங்க. சரி அவரை நான் அப்போ தவறுனாட சேனலில் ஒரு கண்டென்ட் போடுங்க அதில் செலுத்துகிற தாக்கம் வந்து சரியான கூடவாக இருக்கும். அப்போ அந்த தாக்கம் அந்த சேனலில் அந்த வீடியோவுக்கு சரியான தாக்கம் கூட செலுத்துதுன்னா அந்த சேனல்கிட்ட கெப்பாசிட்டி அப்படி, அந்த சேனல்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் அப்படி. அப்போ அவர் என்ன செய்யணும், அந்த சமூக பொறுப்போட இந்த விஷயம் நான் கட்டாயம் போடத்தான் வேணுமா, போட்டால் இது சமூகத்தில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர போகுது, என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது, இதால் எனக்கு மட்டும்தான் பிரியோசனம் இருக்கா இல்லை சமூகத்துக்கும் பிரியோசனம் இருக்கா எந்த விஷயங்களில் நாம் கொஞ்சம் யோசித்து போட்டோம்னு சொன்னால் எங்களோட சேனலும் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வரும். எங்களோட சேனலுக்கும் ஒரு குவாலிட்டி, ஒரு பேர், ஒரு நல்ல பிராண்ட் நேம் மாதிரி ஒரு நல்ல ஒரு பிராண்ட் ஒன்று கிடைக்கும். அதை தாண்டி வந்து சமூகத்திலேயும் வந்து சரியான ஒரு விளைவுகளை வந்து கொண்டு வரும். இப்போ நாம் நினைச்சோம்னு சொன்னால் நான் இது ப்ரவுட் மூமெண்ட்ஸ் அப்படி இல்லை, ஒரு யூடியூபர்ஸ் இப்போ கரண்டில் இருக்கிற நிலவரத்தை சொல்கிறேன். யூடியூபர்ஸ் நினைச்சா ஒரு ஆளை பாராளுமன்றத்துக்கும் அனுப்பலாம், அதே பாராளுமன்றத்தில் இருக்கிறவங்கள வீட்டையும் கொண்டு வரலாம் என்ற ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குது. இப்போ நம்மளில் வந்து நிறைய பேர் வந்து அது நம்ம தெரிஞ்சு கொண்டு செஞ்ச விஷயம் இல்லை, நமக்கு அந்த தவறுகள் வந்து நாம் இனம் காண்றதுக்கு முன்னம் செஞ்ச விஷயம். அந்த தவறுகளை வந்து நாம் இனம் காண்றதுக்கு முன்னம் செஞ்ச விஷயங்கள் வந்து ஒரு பிள்ளையான ஒரு நபரை வந்து பாராளுமன்றம் கொண்டு சேர்த்திருமோ என்ற ஒரு பயம் வந்து இப்போ எங்களை நிறைய பேருக்கு வந்து இருக்காது. ஒரு பிள்ளையான ஒரு ஆள் சேர்த்திருமோன்றதுல சேர்த்து அதுக்கு பிறகு ஒரு மக்கள் பிரதிநிதியா செயற்பட்டா ஒரு மக்கள் பிரதிநிதியா ஒரு ஆளை கொண்டு போய் சேர்த்திருமோ என்ற ஒரு பயம் வந்து இப்போ நிறைய பேருக்குள்ள எழுந்துட்டு. அப்போ அதுக்கு அதை கொண்டு போய் சேர்த்திருமோன்ற பயம் எழுதுதண்டா எங்களுடைய அந்த யூடியூப் தளங்களோட கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை நான் சொல்லுவேன். இப்போ ஆர்ஜே சந்துருவண்ணா ஒரு வீடியோ போட்டுருண்டா அந்த வீடியோவுக்கு சமூகத்தில் வர்ற ரெஸ்பான்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்குது. ஒரு பெரிய ஒரு மேஜரான ஒரு விஷயம். இப்போ ஸ்ரீலங்கா எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இருக்கிற பெரிய சேனல்ஸோட ஒப்படைக்க அவர்கிட்ட யூடியூப் சேனலில் வர்ற ஒரு விஷயத்துக்கு வந்து சரியான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ அவர் வந்து அது ஒரு சமூக பொறுப்போட போடுவேராக இருந்தால் அது வந்து ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை செலுத்தி நல்ல ஆக்களை வந்து இனம் காட்டும் சமூகத்தில். உதாரணமாக தான் சொன்னீங்க. இல்லை உதாரணத்துக்கு இல்லை, எனக்கு இதில் ஒரு சந்தேகம். இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முதல் பேப்பர் தான் நீங்கள் பெரிய மாதம் நானும் சொல்லுவேன். அந்த பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ் இப்போ இதில் கனவேர் ஃபுல் டைமாக யூடியூப் செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மதியசனே கிட்டத்தட்ட ஒரு 8 பேருக்கு இன்றைக்கு டின்னர் எல்லாம் வாங்கி இந்த பல்ப் 2 கேமரா பல்ப் எல்லாம் வாங்கி ஒரு செலவு இருக்கு. அப்போ அந்த செலவை ஈடுகட்டுறது கட்டாயம் அட்வர்டைஸ்மெண்ட் போடணும். ஏதோ ஒரு பேப்பரில் கொண்டு போய் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் நீங்கள் 5000 ரூபா 10,000 ரூபா கட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் அது எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த பேப்பர் உரிமையாளர் பப்ளிஷ் தான் பண்ணுவேன். அதே தானே நாங்களும் ஒரு ஃபுல் டைம் யூடியூபராக இருக்கேக்க அவருக்கு தேவை இருக்கும், அவருக்கும் காசு தேவை இருக்கு. ஆனால் அவர் அது கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரமோ இல்லாட்டி இது நான் பே பண்ணி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறேன்றதை வடிவாக சொல்லி கொண்டு போடுறதுல பிழை இருக்கா இல்லையா?
என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நாங்கள் ஆட் போட்டிருக்கிறோம் அரசியல் பலகையில் நிறைய வேறு வேறு வேட்பாளர் ஆட் போட்டிருக்கிறோம். வேறவராக பேசக்கல வேறவராக அது டிஸ்க்ளைமர் தான், அதுக்குன்னா ஒரு டிஸ்க்ளைமரும் போட்டிருப்பேன் ஸ்டார்ட். இல்லை உண்மையாக சொல்ல போனால் ஒரு வியாபாரமாக மாறிக்கல, இண்டஸ்ட்ரியாக மாறிக்கல, இது தேவை. ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட்லேயே போட்டுருவோம் இந்த இதில் பேசப்படும் கருத்துக்களுக்கும் இதில் வரும் விளம்பரங்களுக்கு இதில் வேற முடிஞ்சுது பிரச்சாரம் முடிஞ்சு. இது அரசியல் ரிலேட்டடா மட்டும் இல்ல, பர்சனலா வேற இதண்டேக நாங்க இது நான் என் குறுக்குறேன்டா 2015 நாங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கல, நீ இருந்தேன் அப்போ வந்து எங்களுக்கு இந்த மானிட்டைசேஷன் இல்லை. அப்போ நாங்கள் போட்ட ஆட்டில் இப்போ வைர மாளிகையோ கிருபாலனஸோ பேரே சொல்ல அந்த அளவுக்கு எங்களுக்கு நன்றியாக இருக்காது. கிருபாலன்ஸோ வைர மாளிகையோ ஒரு பியூட்டி பார்லர் சசி பியூட்டி பார்லரோ ஏதோ உண்டு அந்த மாதிரியான நாங்கள் எங்களுக்கு அடுத்தண்டு தான் நாங்கள் இதை ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தோம். இல்லாட்டிக்கு நாங்கள் ஒன்றுமே செய்திருக்கலாம். கிரியேட்டர் எக்கனாமி வாக்கிக்கு இது கட்டாயம் 150% ஆகுது. இப்போ கூட விரும்பியோ விரும்பாமலோ எங்கட ஆட்டுக்கு இப்போ இந்த வீடியோக்கு நடுவில் கூட ஒரு அரசியல் ஆட் வந்துட்டு போகலாம். என்னோட அந்த ஆன்லைன் கேம்பெயின்ஸுக்கு வந்து இந்த க்ளோசிங் டேட் இல்லை போல இருக்கு. ஏன்னா இன்றைக்கும் போய் கொண்டு இருக்கு, நிறைய ஆட்கள் போய் கொண்டா இருக்கு. அப்போ அந்த விஷயத்தில் நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன். இப்போ எக்கனமி வந்து அப்படி நாங்கள் டெவலப் பண்ணலாம், ஆனால் அதில் தெளிவாக இருக்கணும். நாங்கள் எங்கட கண்டென்ட்டுக்குள்ள அது வந்துடக்கூடாது. கண்டென்ட்டுக்குள்ள அந்த இப்போ காசு வேண்டி கண்டென்ட் செய்யக்கூடாது. பேப்பரில் ஆட் வரைக்கும் அது வடிவாக தெரியும் அட்டுண்டு, அதே மாதிரி எங்களை வீடியோஸ்லேயும் ஆட் போகேக்க அது அட்டுன்றதை வடிவாக காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இல்லை அட்டெண்ட் காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அதுக்கும் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்களை ஆரம்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிக்க சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கண்ணே. அவங்க எங்களுக்கு நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்றுக்கு ஒரு நாங்கள் பெருசாக பொலிட்டிக்கல் சம்மந்தமான ஆட் போடுறதில்ல, ஒரு ஆட் வந்து ஒன்று போட்டுனாங்க. அது வந்து அது போட்டால் பிறகு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து நிறைய மெசேஜ் வந்து இருந்தது. நாங்கள் பெய்ட் ப்ரொமோஷன் தான் அதை போட்டுனாங்க. பெய்ட் ப்ரொமோஷனாக இருந்தால் கூட நீங்கள் ஏன் அதை போட்டீங்க ரெண்டாம் கேள்வி வாங்கட. காசு நீங்கள் காசு வேண்டி கூட ஏன் இந்த வேலை செஞ்சீங்க, காசு வேண்டியும் இந்த வேலை நீங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு இது இருக்குது சமூகத்தில். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து நாங்கள் இப்போ அவங்க சொல்கிறதையும் வந்து நாங்கள் கொஞ்சம் கருத்தில் கொண்டு தான் சில விஷயங்கள் வந்து கொண்டு போக வேண்டியிருக்கு. பட் நான் இப்போ முன்னம் ஒரு கருத்து சொன்னேன், ஒரு ஆளை வந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு போகிற அளவு கெப்பாசிட்டி யூடியூப் சேனலில் இருக்குது. அதே பாராளுமன்றத்துக்கு போன ஒரு ஆளை திரும்ப போக விடாமல் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியும் இருக்குன்னு சொல்லி இப்போ இதில் இடத்துல ஒரு கேள்வி வந்தாலும் அவங்க வந்து மக்களுக்கு நேராக போய் வேலை செஞ்சுருப்பாங்களே, மக்களுக்கு நிறைய இது செஞ்சுருப்பாங்களே, அவங்களோட பங்களிப்பு இருக்குமே. அப்போ அதை தாண்டி எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் வந்து தாக்கம் செலுத்த போகுதா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 லோயர் ஒரு ஆளை வைப்போமே, உதாரணத்துக்கு நிறைய லோயர்ஸ் இதில் நிற்கிறபடியே நான் சொல்கிறேன், ஒரு லோயர் ஒரு ஆளை வைப்போமே, அவர் வந்து நிறைய சமூகத்தில் வந்து நிறைய பணிகள் செஞ்சுருப்பார், மக்களுக்கு நிறைய உழைச்சிருப்பார். அப்போ அவருக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியா தேவையா என்று பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஒரு ஆள் இப்போ ஒரு இப்போ இந்த தேர்தல் நிற்கிறவரை பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1000க்கு மேலே வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற இடங்களுக்கு போய் வந்து அவர் பிரச்சார நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் அது எல்லாமே பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதில் டபுள் மடங்காக வந்து வீடியோஸ் இருக்குது சோஷியல் மீடியாவில். அவர் ஏன் அந்த அந்த அதோட நிப்பாட்டி இருக்கலாம், ஆனால் அவர் அந்த போனதை தாண்டி நிறைய காசு செலவழித்து அதை எல்லாத்தையும் கவர் பண்ணி ஷூட் பண்ணி சோஷியல் மீடியாவில் வந்து கொண்டு வந்துருக்கிறார். ஏன் அதை கொண்டு வந்துருக்கிறேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் சோஷியல் மீடியாவுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. சோஷியல் மீடியா அவர் அந்த 1000 இடத்துக்கு போய் அவர் செஞ்ச வேலையை இன்னும் பல லட்சம் பேருக்கு வந்து அதை கொண்டு போய் சேர்க்குது. இப்போ விளங்குது. உதாரணத்துக்கு ஒரு சனசமூக நிலையத்துக்கு நாம் போய் ஒரு விஷயம் செய்கிறேன்னு வைங்க, அது அந்த சனசமூக நிலையத்தோட மட்டும் நிற்க போகுது. இப்போ அதை தாண்டி நான் அந்த கிராமத்தில் வந்து ஒரு 10 சனசமூக நிலையம் இருக்குது. அந்த 10 சனசமூக நிலையத்துக்கு வந்து என்னால் செய்ய முடியாமல் இருக்குது. ஆனால் அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளத்தில் நான் போடைக்க இல்லை ஒரு யூடியூப்பர் அந்த வீடியோவை வந்து ப்ரொமோட் பண்ணிக்க அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி கொண்டு போய் சேர்க்க போகுது. அதை தான் நான் மீன் பண்ணி சொல்கிறேன். அப்படி செய்கிற கெப்பாசிட்டி வந்து யூடியூப் தளத்துக்கும் சமூக வலைத்தளங்களுக்கு இருக்குது. அப்போ அதனால் வந்து நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு ஆளை வந்து ஒரு பிராண்டாக கொண்டு வர அளவு கெப்பாசிட்டி இருக்குது. வேறு தளங்களுக்கும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த சமூக வலைத்தளமான இந்த யூடியூப்புக்கும் அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இல்லாட்டி வந்து இப்போ இந்த தேர்தலில் எங்களுடைய ஆள் தான் இலங்கையிலே வந்து கூடின காசு வந்து இந்த சமூக வலைத்தள விளம்பரத்துக்கு செலவழிச்சிருக்கு. தமிழன் பெருமைப்படுறக்கூடிய இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் அந்த பட்டியலை போடைகளை சனத்தொகையில் சிங்களவர் தான் கூட, சிங்களோட பேசக்கூடியவர்கள் கூட அப்படி இருக்கக்கூடிய அவ்வளோ பேர் இருக்கனே, அவ்வளோ பேர்லாம் தள்ளி போட்டு நம்மளுடைய ஆள் மேலே நிற்கிறானே இதில் தூரம் சமூக வலைத்தளத்தை நம்பினோம். ஆனால் அவ்வளவு பே பண்ணியும் அந்த வீடியோஸுக்கு வர வியூஸை பார்த்தா குறைவாக தான் இருக்குது. அது எனக்கு அது குழப்பமா. மக்கள் அதில் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறமா?